ஹலோ லேடிஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிக்ஸ் அண்ட் மேட்ச் டியூட்டோரியல்ஸ். மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணாத பேண்ட் இல்லை 1 or 2 டைம்ஸ் வேர் பண்ணி அந்த மாதிரி பேண்ட்டு, ஷாலு இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோட பேண்ட்டு, இன்னொரு ட்ரெஸ்ஸோட துப்பட்டான நிறைய அன்யூஸ்டு மெட்டீரியல்ஸ் நம்ம வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோவில் எப்படின்னா, நம்ம செல்ஃபாக தச்சுக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய மெட்டீரியல்ஸ் பெண்டிங் வச்சுருப்பாங்க. சில சமயம் நிறைய இருக்கும், சில சமயம் பிளெயின் மெட்டீரியல் இருக்கும், சில சமயம் பிரிண்டடில் பாக்கி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி இந்த பேண்ட் செல்வார் அன்யூஸ்டுக்கு நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன். நல்ல டீட்டெயில்டாகவே நான் கொடுத்துருக்கேன். புதுசாக தைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் சொன்ன மாதிரி 10 ஐட்டம் 10 சல்வார் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து நெக்லைன் தான் விதவிதமாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ இது எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய கிளாத் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா வராது. அதனால் இப்போது இது வந்து ஃபுல்லாகவே கட்ச் ஒர்க் போட்டு பட்டர்ஃப்ளை போட்டு ஒரு சல்வார் தான். இது சிங்கிள் பீஸ் தான். இதில் வந்து இதோட மிச்சத்துக்கு நான் இப்போது எதுவும் பிளான் பண்ணலை. இது ஜஸ்ட் நெக்கு, ஸ்லீவு, நெக்லைன் மட்டும் மாற்றி அடிக்க போகிறேன். இப்போது இந்த டாப் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட்டு பாடிக்கு மட்டும்தான் இருக்குது, ஸ்லீவுக்கு எனக்கு பத்தலை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு பிளெயினில் ஒயிட்டு ஸ்லீவ் கொடுத்துட்டு டிசைனர் நெக்லைன் தைக்க போகிறேன். ஸோ இதை அப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த 2 கிளாத்தும் சேர்ந்து, இப்போ இதில் வந்து எனக்கு 3 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. பட் இதில் வந்து எனக்கு இது ஷார்ட் டாப்ஸ் அடித்தது போக மீதி. அதனால் இது 2த்தையும் சேர்த்து வச்சு 2 டாப், ஒன்று வந்து பிளெயினும் ஒன்று வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக அடிக்க போகிறேன். இப்போ இதுலேயும் உங்களுக்கு நெக்லைன் டிசைன் இதுலேயும் மிச்சம் இருக்குது. நான் இதை வந்து இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எடுத்து வச்சதை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி பிளாக்கில் 3 டாப் போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, 3 டாப்புக்கும் 3 டைப்பு டிசைன் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு எப்படி அதை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதை எப்படி பிளான் பண்ணிக்கணுங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போது நான் டேட் போட்டு சைஸ் வாரியாக எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் சைஸ் வாரியாக மார்க் வச்சுருக்கேன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இது பேட்டர்ன் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு அப்படியே கட் பண்ணால் தான் எனக்கு கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது. அதே சமயம் எனக்கு ஈஸியாகவும் எதில் எவ்வளோ மீதி இருக்குது அப்படின்னு பார்த்து டிசைன் பண்ண சரியாக இருக்கும். இது வந்து பட்டர்ஃப்ளை டாப்புக்கு இந்த மாதிரி நெக் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த பிளாக்கு காட்டன் குர்த்திக்கு ஃப்ரண்ட்டு இப்படியும் பேக் இப்படியும் அடிக்கலாம். இப்போது இந்த ப்ரொக்கேடு பிளாக்கில் ஒரு டாப் வந்து ஃபுல்லாக பாடி பிரிண்டடும் ஜார்ஜெட் ஸ்லீவும் மட்டும் வச்சு சிம்பிளாக இந்த டிசைன் மட்டும் ஓப்பன் மட்டும் சின்ன ஹைலைட் மட்டும் கொடுத்து தைக்க போகிறேன். இன்னொன்றுக்கு வந்து இதுலேயே இருக்கிற இந்த கலரில் எனக்கு ப்ளவுஸ் பீஸ் ஒன்று இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஓவர்லாப் ஸ்டைலில் இதை அடிக்க போகிறேன். இன்னொன்று வந்து ஃபுல்லாக பாடி பிளெயினும் சைட்ஸில் வந்து ஸ்லீவில் எண்டில் மட்டும் இது கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இந்த ஆரஞ்சு மிக்ஸ் அண்ட் மேட்ச் சொன்னேன் இல்லையா, இப்போது நடுவில் வந்து பிளெயினும் 2 சைட்ஸில் பிரிண்டட் கொடுத்து ஒரு டாப்பும், ஒன்லி பிளெயினில் இது மாதிரி 3 ஹைலைட் வச்சு ஒரு டாப்பும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு நாள் ஒரு வீடியோவாக நான் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி உங்களோட மெட்டீரியல்ஸ், ஏன்னா நமக்கே தைக்க தெரியறதுல இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதுதான். இது ஆக்சுவலி ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னாலும் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இது தான். நம்ம எந்த துணியுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை டாப்புக்கு நெக்லைன் மட்டும்தான் டிசைன் பண்ண போகிறேன். இப்போது அந்த பட்டர்ஃப்ளை வந்து வயலட் கலரில் இருக்குது. ஸோ பேண்ட்டும் ஷாலும் வயலட் கலரில், அதனால் நெக்லைனில் ஜஸ்ட் அந்த கலர்லேயே பேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது இது 3 இன்ச்சஸ், இது 4 இன்ச்சஸ். இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது நம்ம முதல்ல கேன்வாஸ் பேப்பரில் தான் கட் பண்ணிக்கணும். இப்போது அதுலேருந்து இந்த 1 இன்ச், அதாவது நமக்கு மொத்தம் நெக்கு வித்து வந்து நெக்கு டீப் வந்து 6 தான் வந்து நமக்கு ரொம்ப தொங்காமல் இருக்கும். 7 வச்சா கூட ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ
6 வச்சுட்டு 6லேருந்து ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஷேப் தான். இப்போ 1 இன்ச்சு எப்போவுமே இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும், ஷேப்பும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த இடத்துல இது 1 இன்ச்சு போட்டுட்டு இதை கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷேப் நல்லாயிருக்கும். 4 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஷேப் பண்ணோம்னா இதை ஷேப் பண்ணியாச்சு. ஸோ இதை கட் பண்ணி நம்ம முதல்ல கிளாத்தில் தைச்சிருவோம். எப்போவுமே முதல்ல இந்த பின்னாடி பட்டி வைக்கிற கிளாத்தில் அயன் பண்ணிக்கோங்க இது மாதிரி. ஏன்னா இந்த டிசைன் வந்து வெளியில் வரப்போகுது, அதனால். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து சல்வார்லேயும் வச்சு தைப்போம். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் க்ரிப்பாக. அது எதுக்குன்னு நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சொல்கிறேன். இது வந்து நான் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வர போகிறேன் இந்த பட்டியை. அதனால் நான் வந்து மெயினாக அந்த கிளாத்லேயே வச்சு அயன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்லாம் வச்சு அடிக்கும்போது 2 செட்டு நூலுமே நம்ம ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நான் வந்து முதல்ல வயலட் யூஸ் பண்ணுறேன். எட்ஜில் தையல் போட பழகிருக்கணும் நீங்கள். அப்போ தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இந்த மாதிரி டிசைனர் நெக் தைக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமாக எது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே பழக்க தோஷத்தில் நெக் லைனில் இது கட் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணிட்டா இந்த ஷேப் அதில் போய் சீட்டாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் அதை ஞாபகமாக ப்ராக்டிஸில் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது இதில் ஃப்ரண்ட்டு
ஃப்ரண்ட்டையும் லைனிங் கிளாத்தையும் மேலே மேலே வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த கலர் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது கட்டிங்கில் போயிடும். இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சென்டர் மார்க். நம்ம ஃபினிஷிங்கில் மிஸ்டேக் பண்ணுறது வந்து சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். இப்போது இந்த நெக் வந்து ரைட் சைடுக்கு தான் கொண்டு வர போகிறேன். அதனால் இதை பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடும். இந்த கோட்டுக்கு கீழே, இந்த லைனுக்கு கீழே இறக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து தைரியமாக அப்படி அடிக்க முடியலைன்னா சென்டர் போட்டு அடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பின்னையும் போட்டு வச்சுட்டு அடிச்சிடலாம். அதுவும் ஈஸி தான். ஆனால் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதில் உள் தையல் தான் நம்ம போட போகிறோம். நல்லா கேன்வாஸ் பேப்பரை ஒட்டி ஸ்டிச் போடணும். ஏன்னா வெளியில் வந்தாலும் உங்களுக்கு இந்த ஷேப்பில் இடிக்கும். பேப்பர் மேலே போட்டோம்னா நமக்கு வந்து மடிக்கும்போது, திருப்பி மடித்து அடிக்கும்போது கொஞ்சம் அதில் இது ஓவர்லாப் ஆகும்போது திக் ஆகிடும் அந்த இடம். அதே மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜ் பண்ணும்போது எப்போவுமே நீடில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி போய் கரெக்டாக அதில் இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கர்வ் ஏரியாவில் கண்டிப்பாக ஸ்லிட் அடிக்கணும். ஷார்ப் ஏரியாலையும் தான். ஏன்னா நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பயந்து கட் பண்ணால் கூட ஸ்லிட்டை கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்ப வந்துடும்.
இப்போ இதை மறுபடியும் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் பண்ணும்போது ஒரு தடவையும் அயன் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தைக்கிறதுக்கு ஷேப்போட ஃபினிஷிங்கும் நல்லா வரும். இதில் ஃபஸ்ட்டு எட்ஜ் தையல் போட்டுக்கிறேன், அப்போ தான் அது சீட் ஆகும். இப்போ இதை போட்டுட்டு வெளியிலையும் போட்டுட்டோம்னா நல்லா அழகாக செட் ஆகிடும். இப்போ இதை மறுபடியும் அயன் பண்ணிடலாம். பாக்கியெல்லாம் உங்களுக்கு இப்போ இது நான் வந்து இது மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து அங்கங்கே போட்டிருக்கேன். சின்னது பெருசுன்னு மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். இதில் இன்னும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ இப்போ இதையும் ஹைலைட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு லைன் கச்சில் டிசைன் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த நெக் வந்து அப்படியே அழகாக எடுத்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கம்ப்ளீட் பிக்சர் போஸ்ட் பண்ணுறேன்.